இந்த வேளாண் புரட்சியிலிருந்து ஒரு புரட்சி கண்டிப்பாக கேட்பாங்க. அது எந்த வேளாண் புரட்சின்றதை இப்போ நான் ப்ரூஃபோடு காட்டுறேன். அதனால் கண்டிப்பாக இதை படித்து வச்சுக்கோங்க. அதுவும் நான் சொல்கிற புரட்சியை நல்ல மைண்டில் ஏற்றிக்குங்க. இந்த இந்திய வேளாண் புரட்சியிலேருந்து எப்பயுமே டிஎன்பிஎஸ்சிலையோ போலீஸ் எக்ஸாம்லையோ ஒரு கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. இது ரொம்ப எளிமையான பகுதி தான். அந்த எளிமையான பகுதியில் ஒரு சில நேரம் நம்ம தப்பு விட்டுருவோம். ஆனால் வரக்கூடிய தேர்வில் இந்த மஞ்சள் புரட்சியிலேருந்து இங்கே இருக்கிற வெண்மை புரட்சி வரைக்கும் இதுலேருந்து ஒன்று கண்டிப்பாக கேட்க போகிறாங்கன்னு நான் சொல்ல வரேன். அது எந்த இதுவும் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நாங்கள் ரீட் பண்ணிக்கலாம். மஞ்சள் புரட்சி அப்படின்றது எண்ணெய் வித்துக்கள், நீல புரட்சின்றது மீன்கள். கடல் எப்பவுமே நீல கலரில் தான் இருக்கும், அதனால் அங்கே மீன்கள் இருக்கும். பழுப்பு புரட்சின்றது தோல் வெளுத்து போச்சுன்னா பழுப்பு கலரில் மாறிடும். தங்க நூலிலை புரட்சி, சணல் சாக்கு இருக்கு இல்லையா, நூலாக இருக்கு இல்லையா, தங்க ஒரு மாதிரி கோல்டு கலரில் இருக்கும் இல்லையா, அது. பொன் புரட்சி, இதுவும் கோல்டு தான். பழங்கள் எப்பயுமே பொன் கலரில் இருக்கும். சாம்பல்ன்றது இந்த என்பிகே அந்த உரத்தை நீங்கள் கலக்கும்போது ஒரு மாதிரி சாம்பல் நேரத்தில் அது மாறும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இளஞ்சிவப்பு, வெங்காயம், மருந்து பொருட்கள், இறால். இந்த வெங்காயம் இறாலும் கிட்டத்தட்ட இளஞ்சிவப்பு கலரில் தான் இருக்குது. இந்த பசுமை புரட்சியும் வெள்ளி புரட்சியும் நம்மளுக்கு தெரியும், நான் அடிக்கடி மனப்பாடம் பண்ணதான். நம்ம வெள்ளி இலை புரட்சின்றது பருத்தியை நம்ம இழுத்தோம்னா ஒரு மாதிரி நூல் வெள்ளை கலரில் வரும், நான் வெள்ளி இலை கலரில் வரும்னு நினச்சி வச்சுக்கோங்க. சிவப்பு புரட்சி இறைச்சியும் தக்காளியும் ரெட் கலரில் இருக்கும். வட்ட புரட்சி, உருளைக்கிழங்கு நம்ம வட்ட கலர் ஷேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஷார்ட்கட் மைண்ட் வச்சுக்கோங்க. வெண்மை புரட்சி எப்பயுமே நம்ம மனப்பாடம் பண்ணக்கூடிய பகுதி தான், சரியா? இப்போ இதிலிருந்து எந்த கொஸ்டின் வரக்கூடிய தேர்வில் எதிர்பார்ப்பாங்கன்ற இப்போ நான் ப்ரூஃப் காட்டுறேன். எதை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த சாம்பல் புரட்சி என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பாருங்கள். சமீபத்தில் இந்தியாவில் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். அதாவது உர தட்டுப்பாடு அதிகமாக இருக்குன்னு நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். இஸ்ரேல் அந்த ஈரான் அந்த போர் காரணமாக அந்த கப்பல் பயணம் தடுப்படுறதுனால கச்சா எண்ணெயை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய யூரியா இறக்குமதி அதிகப்படுத்தி இந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இந்த நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கொஸ்டின் எடுக்கிறவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க, அப்போ இந்த புரட்சி இதில் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா இந்த சாம்பலை புரட்சி கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணிங்க, நல்லா படிச்சுக்குங்க. இந்த உரங்குன்றது கண்டிப்பாக யூகிக்கிறோம், கண்டிப்பாக கேட்பாங்கன்றதை யூகிக்கிறோம், சரியா? சரி, அடுத்த கொஸ்டினில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.